Hi guys, welcome to Street Light Cooking Dhamaka. நம்ம ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல 1/2 கிலோ இளம் ஆட்டுக்கறியை வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ மட்டனை அதில் போடுங்க. நல்லா மட்டன் கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. குக்கரை மூடி அதில் விசில் வைங்க. 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 5 விசிலுக்கு அப்புறம் விசில் எடுத்து பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கும். தக்காளி 3 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு ஜாரில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கி தனியாக வச்சுருங்க. இன்னொரு ஜாரில் 4 பச்சை மிளகா பெருஞ்சீரக விதையை போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருங்க. திருப்பி ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் நெய் ஊற்றி பிரியாணியில் அன்னாசி பூ பட்டை கிராம்பு மேஸ் போட்டுட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச மிளகா பேஸ்ட் 2 மிளகா அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் பிரியாணி மசாலா அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் வெட்டி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுங்க. நான் மறந்தாப்பில் சமைக்கிற ஆர்வத்தில் அதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றிட்டேன். அப்புறம் 1 கப் தயிர் தேவையான அளவு லெமன் ஜூஸ் அப்புறம் புதினா இலையை போட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி இலையை மலை சாறு போல் மேலே தூவி விட்டு நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. நம்ம முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கீ ரைஸை பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் தனியாக ஒரு பேன் எடுத்து நெய் ஊற்றி வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதே பேனில் காஞ்ச திராட்சையும் முந்திரியும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்குங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த மட்டன் கிரேவியில் நம்ம கீ ரைஸை ஆட் பண்ண போகிறோம். அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த காஞ்ச திராட்சையும் ஆனியன்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மட்டன் கிரேவியும் ரைஸும் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இப்போ தம் வைக்க போகிறோம். பிரியாணி அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு குண்டால் சுடுதண்ணியை நல்லா காய வச்சுக்கோங்க. முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பிரியாணி மேலே அந்த சுடுதண்ணியை வச்சு நல்லா தம் வைங்க. நல்லா மிதமான சூட்டில் 15 நிமிஷம் அந்த பிரியாணி வேகட்டும். 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணி சூப்பராக குக் ஆகிருக்கும். இதான் நம்ம ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கும் போதே அப்படியே நாக்கு ஊறுது. ஒரு மட்டன் பீஸும் ஜூஸியாக குக் ஆயிருந்துச்சு. அப்புறம் பிரியாணி ரைஸ் பார்த்திங்கன்னா உத்திரியாக அழகாக இருந்தது. ஸோ இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங் குக்கிங் வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.